முன்னாடியெல்லாம் பச்சை வராது, இப்போ ஓரளவுக்கு பச்சை வருது. அதேமாரி அந்த செடி பெரிய செடி வச்சு ஒரு 3 வருஷமாக காய் வரல. இந்த கோகோமஸ் 5 மாதமாக யூஸ் பண்ணங்காட்டியும் அதில் வந்து இப்போ காய் கொலை தள்ளறதுக்கு, பிஞ்சு வச்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கு. இப்போ அதனால் நான் வாங்கி இது ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு வந்து எப்படின்னா, முன்னாடியோட இப்போ எனக்கு செடி கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இது ஒன்றும் நான் அதனால தான் வாங்கி இப்போ 5வது டைமே யூஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி கூட ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்காட்டியும் தான் நம்ம வாங்குகிறோம். நல்லா இல்லைனா நம்ம சரி ஓகே சார் அப்படின்னு விட்ருவோம். சார் வணக்கம் சார். என் பேர் ஆறுமுகம். சேலம் மாவட்டத்தில் வந்து மேட்டூர் வட்டம் பெரியசோரை கிராமம். நம்ம ஊர் பேர் வந்து மாட்டுக்காரன் உழவு. நாங்கள் வந்து இப்போ இதில் வந்து எனக்கு எங்கள் அண்ணனுக்கு ஒரு 5 ஏக்கரா நிலம் இருக்குது. அதில் வந்து இதில் வந்து ஒரு 2 ஏக்கரா போர் போட்டு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கோம். அதில் வந்து நான் டோட்டலாக ஒரு 26 செடி இப்போ தான் 2 இயர்ஸ் ஆகுது. 26 செடி வச்சுட்டு இருக்கேன். தென்னஞ்செடி 26 செடி தென்னஞ்செடி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு 1 இயராக வந்து செடி அந்தளவுக்கு ஃபீல்டெல்லாம் நல்லா வரல. உங்களோட மருந்து வாங்கி இது வந்து ஒருத்தர் மூலிமா அறிமுகம் ஆச்சு. அதுலேருந்து நான் வாங்கி இப்போ ஒரு 5 டைம் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். கோகோமஸ் 5 டைம் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போதைக்கு வந்து இப்போ பரவாயில்ல. ஃபீல்டு ஒர்க்கில் வந்து இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓரளவுக்கு செடி வளர்ந்த மாதிரி இருக்குது. அதேமாரி முன்னாடியெல்லாம் பச்சை வராது, இப்போ ஓரளவுக்கு பச்சை வருது. அதேமாரி அந்த செடி பெரிய செடி வச்சு ஒரு 3 வருஷமாக காய் வரல. இந்த கோகோமஸ் 5 மாதமாக யூஸ் பண்ணங்காட்டியும் அதில் வந்து இப்போ காய் கொலை தள்ளறதுக்கு, பிஞ்சு வச்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கு. இப்போ அதனால் நான் வாங்கி இது ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து அவங்க சொன்னது எப்படி சொன்னாங்கன்னா, பெரிய செடியாக இருந்தால் 1 லிட்டர் ஓகேன்னு சொன்னாங்க. சின்ன செடியாக இருந்தால் நீங்கள் வந்து அரை ஜக்கு ஒரு பக்கெட்டில் வந்து 20 லிட்டரு தண்ணியில் கலந்துக்குவேன். இந்த செடிக்கெலாம் அரை ஜக்கு அந்த லிமிட்டில் கொடுத்துட்டு இருக்கேன். சார் நம்ம பைப் உள்ளே இருக்குது. அந்த பைப்பில் தண்ணி ஃபுல்லாக கட்டிடுவோம். தண்ணியில் வந்து 2, 3 இடமா அப்படியே ஊற்ற சொல்லுவாங்க. தண்ணி கட்டி தான் இந்த மருந்து யூஸ் பண்ணுவோம் ஒழிஞ்சு தண்ணி கட்டாதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, தண்ணி கட்டி தான் அந்த மருந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுமாரி தான் தண்ணி ஃபுல்லாக கட்டிட்டு அந்த தண்ணியில் வந்து இந்த மருந்தை யூஸ் பண்ணுவேன். இது இல்லாமல் நான் அடி உரம் கொடுக்குறேன்னா வேப்பம் புண்ணாக்கு கொடுப்பேன். உரம் கொஞ்சம் கொஞ்சம் வைப்பேன், அவ்வளோதான். மற்ற இதெல்லாம் எதையும் யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ எனக்கு வந்து எப்படின்னா, முன்னாடியோட இப்போ எனக்கு செடி கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இது ஒன்றும் நான் அதனால தான் வாங்கி இப்போ 5வது டைமே யூஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி கூட ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்காட்டியும் தான் நம்ம வாங்குகிறோம். நல்லா இல்லைனா நம்ம சரி ஓகே சார் அப்படின்னு விட்ருவோம். இது வந்து எலுமிச்சை செடிக்கு நான் யூஸ் பண்ணேன். எலுமிச்சை செடி முன்னாடி காய் இல்லாத இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு இப்போ அமாவாசைக்கு தான் ஒரு 200 காய் அறுத்து சாமி கொடுத்தோம். அதனால் இப்போ நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. தான் இப்போ அந்த செடி வச்சுக்கிறோன்னா அந்த கொய்யா செடி கூட இப்போ அதுலேயே இப்போ ஃபீல்டு ஒர்க் இது பண்ணதுனால ஒன்றா காய் காய்ச்சிட்டு இருக்குது.